என் அன்பு மாணவர்களுக்கு வணக்கம். இது உங்கள் சரவணகுமார் சார். இன்னைக்கு கிளாஸில் நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா செகண்ட் யூனிட்டில் இருக்கக்கூடிய இம்பார்ட்டன்ட் பார்ட்ஸி கொஸ்டின்ஸ் வந்து பார்க்க போகிறோம். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற டாபிக் வந்து ஆர்கன் டயக்ராம். இது ரொம்பவே ஈஸியான டாபிக். கால்குலேட்டரில் ஈஸியாக வந்து சால்வ் பண்ணி முடிச்சிடலாம். இதுக்கு முன்னாடி ப்ராப்ளத்தில் வந்து பார்த்திங்கன்னா நம்ம வந்து ரூட்ஸ் ஆஃப் ஏ காம்ப்ளெக்ஸ் நம்பர் பார்த்தோம் ப்ரீவியஸ் வீடியோவில். அது ரொம்ப ஈஸியான டாபிக். அதுக்கடுத்து இருக்கக்கூடியது ஆர்கன் டயக்ராம். இந்த ஆர்கன் டயக்ராமில் எந்த மாதிரி கொஷின்ஸ் எல்லாம் கேட்கலாங்கிறத உங்களுக்கு நான் இங்கே கொடுத்துருக்குறேன். இதெல்லாம் ஆல்ரெடி போர்டு எக்ஸாமில் கேட்டக்கூடிய கொஷின்ஸ் தான். இதெல்லாம் நல்லா ப்ராக்டிஸ் பண்ணி பாருங்கள், ஈஸியாக வந்து ஸ்கோர் பண்ணிடலாம். இதுக்கு உண்டான வீடியோலாம் பார்த்தீங்கன்னா பிளேலிஸ்ட்டில் ஆல்ரெடி அப்லோட் பண்ணியிருக்கேன். சாம்பிளுக்கு ஒரு 2 ப்ராப்ளம் போட்டிருப்பேன். அதே மெத்தடில் தான் மீதி எல்லாத்தையும் நீங்கள் சால்வ் பண்ணணும். அந்த வீடியோ டிப்ளமோ என் ஸ்கீம்ங்கிற பிளேலிஸ்ட் இருக்குது, அதை செக் பண்ணி பாருங்கள். செக் பண்ணி பார்த்துட்டு நீங்கள் இந்த ப்ராப்ளத்தை சால்வ் பண்ணிங்கன்னா ஈஸியாக நீங்கள் வந்து ஸ்கோர் பண்ணிடலாம். இந்த ஆர்கன் டயக்ராமில் இதில் பாருங்கள் என்னென்ன கேள்வி கேட்பாங்க பாருங்கள். ஃபஸ்ட்டு ஸ்கொயர்னு கேட்கலாம் பாருங்கள். ஸ்கொயர்னால் தமிழில் வந்து சதுரம். அடுத்து வந்து ரெக்டாங்கிள். அப்போ வந்து என்ன, ரெக்டாங்கிள்னால் செவ்வகம். ஸ்கொயருங்கிறது சதுரம், ரெக்டாங்கிள் இது செவ்வகம். புரியுதுங்களா? அப்போ இதை வந்து ப்ரூஃப் பண்ண சொல்லி கேட்பாங்க. அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா ராம்பஸ்ன்னு என்னென்னா சாய் சதுரம்னு அர்த்தம். தமிழில் என்ன, சாய் சதுரம். இப்படி இருக்கக்கூடிய ஸ்கொயரை இப்படி கொஞ்சம் டேர்ன் பண்ணி வச்ச மாதிரி இந்த பட்டம் பார்க்குறீங்களே, பட்டம், அந்த பட்டம் மாதிரி இருக்கிறது பார்த்தீங்கன்னா ராம்பஸ். அடுத்து வந்து என்னென்னா பேரலோகிராம். சரிங்களா? அடுத்து நம்மளுக்கு கேட்கக்கூடியது ரைட் ஆங்கிள் ட்ரையாங்கிள். ரொம்ப கஷ்டமாக கேட்கணுன்னா தான் கேட்பாங்க ரைட் ஆங்கிள் ட்ரையாங்கிள். இல்லைபடி மித்தபடி ஸ்கொயர், ரெக்டாங்கிள், ராம்பஸ், பேரலோகிராம், இந்த 4 தான் வந்து நம்மளுக்கு வந்து கேட்பாங்க. இப்போது இந்த படத்தில் பாருங்கள், இதில் இங்கே பாருங்கள், இது 2 எப்படி கோடு போட்டுக்கலாம். ஸ்கொயருங்கிறது பார்த்தீங்கன்னா இங்கே கொடுத்துருக்கேன், ஏபிசிடின்னு கொடுத்துருக்கேன். அடுத்து டயகனல் வரைஞ்சிருக்கேன். ரெக்டாங்கிளுக்கு அதே மாதிரி ஏபிசிடின்னு கொடுத்துருக்கோம், டயகனல் அதாவது மூலை விட்டம் வரைஞ்சிருக்கோம். ராம்பஸ்க்கு ஏபிசிடின்னு கொடுத்துருக்கோம், டயகனல் வரையில. பேரலோகிராமுக்கு ஏபிசிடிங்கிற படம் கொடுத்துருக்க, டயகனல் வரையில. அப்போ இது என்னன்னு கேட்டிங்கன்னா, இது எல்லாத்துக்கும் பார்த்தீங்கன்னா ஸ்கொயர்னு என்னென்னா 4 சைடு இருக்கா, இந்த 4 சைடு ஈக்குவலாக வரணும், டயகனலும் ஈக்குவலாக வரணும். அதாவது என்னென்னா இந்த ஸ்கொயருக்கு இங்கே எழுதி காமிக்கிறேன். ஏபி ஈக்குவல் டு பிசி ஈக்குவல் டு ஏபி ஈக்குவல் டு பிசி ஈக்குவல் டு சிடிடிஏ இந்த 4 சைடுக்கூட வேல்யூ ஈக்குவலாக வரணும். எதுக்கு? ஸ்கொயருக்கு. ஓகேவா? அடுத்து டயகனல் ஏசி, டயகனல் பிடி, அதாவது டயகனல் இருக்கக்கூடிய ஏசியோட வேல்யூ, டயகனல் இருக்கக்கூடிய பிடியோட வேல்யூ நம்மளுக்கு ஈக்குவலாக வரணும். இதுதான் இந்த படத்தினுடைய மீனிங். இப்படி வந்துச்சுன்னா இந்த காம்ப்ளெக்ஸ் நம்பர் கொடுக்கக்கூடிய இல்லைன்னா பாயிண்ட்ஸு, இது வந்து ஸ்கொயர்னு நம்ம சொல்லலாம்னு சொல்லிக்கிறணும். அடுத்து பாருங்களேன், ஸ்கொயருக்கு அடுத்து ராம்பஸுங்கிறது என்னென்னா சாய் சதுரம் சொல்லியிருக்கேன். இப்போ சாய் சதுரம் சொல்லும் போது என்னென்னா இதில் நம்மளுக்கு இந்த ஏபி பிசி சிடிடிஏ இந்த 4 வேல்யூ ஈக்குவலாக வரும். ஆனால் டயகனல் வேல்யூ ஈக்குவலாக வராது. டயகனல் வந்து நாட் ஈக்குவல். இங்கே பாருங்கள், அதனால தான் இந்த படம் வரையலை. இந்த படத்தில் டயகனல் வரையலைன்னா நம்ம என்ன புரிஞ்சுக்கணும்னா, டயகனல் கண்டுபிடிச்சா அது நாட் ஈக்குவலாக வராதுன்னு அர்த்தம். மீனிங் புரியுதுங்களா? இதுக்கு வித்தியாசம். இதுக்கு வந்து 4 சைடும் ஈக்குவல், இதுக்கும் 4 சைடு ஈக்குவல். இதுக்கு டயகனல்ஸ் வந்து ஈக்குவல், இதுக்கு டயகனல்ஸ் வந்து நாட் ஈக்குவல். புரியுதாமா? ஸ்கொயர்ல இருந்து தான் ராம்பஸ் வந்தது. அதே மாதிரி தான் பேரலோகிராம்னு என்ன, சரி ரெக்டாங்கிள் என்ன, செவ்வகம் பொறுத்தவரைனா ஆப்போசிட் சைட்ஸ் ஆர் ஈக்குவல். ஏபியும் சிடி ஈக்குவல். நம்மளுக்கு ஏபியோட வேல்யூ சிடியோட வேல்யூ ஈக்குவலாக வரும். அடுத்து நம்மளுக்கு என்ன வரும், பிசியோட வேல்யூ, அடுத்து என்ன வரும், ஏடினாலும் ஒன்று தான், டிஏனாலும் ஒன்று தான். நம்ம எப்படி வேணும் எடுத்துக்கலாம். பிசியோட வேல்யூ இல்லை டிஏ, பிசி டிஏ இல்லை ஏடி எப்படி போட்டாலும் ஒன்று தான், ஈக்குவலாக வரும். அடுத்து நம்மளுக்கு என்ன வரும், டயகனல் ஏசி ஈக்குவல் டு டயகனல் பிடி, இந்த வேல்யூவில் ஈக்குவலாக வரும். சொல்கிற மீனிங் புரியுதுங்களா? நான் ஏபி கண்டுபிடிப்பீங்க, அடுத்து பிசி கண்டுபிடிச்சோன்னா ஏபிக்கு ஒரு ஆன்சர் இருக்குது, பிசிக்கு ஒரு ஆன்சர் இருக்குது. நீங்கள் வந்து உடனே ஸ்டூடெண்ட் கன்ஃபியூஸ் ஆயிடுவாங்க. அடடா ஏபிக்கு ஒரு ஆன்சர் வருது, பிசிக்கு ஒரு ஆன்சர் வருது, நம்ம தப்பாக போடுறோமா நினச்சிக்குவீங்க. அப்படிலாம் கிடையாது. ரெக்டாங்கிள்னு கேட்டாங்கன்னா, செவ்வகம்னு கேட்டாங்கன்னா ஏபிக்கு ஒரு ஆன்சர் தான் வரும், பிசிக்கு ஒரு ஆன்சர் தான் வரும். சிடின்னு வரும்போது ஏபியோட ஆன்சர் தான் ரிப்பீட் ஆகும், சிடி, அப்புறம் டிஏ. அதை நீங்கள் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ப்ராப்ளம் படும்போது உங்களுக்கு அண்டர்ஸ்டாண்ட் ஆகும். அப்போ ரெக்டாங்கிள்னு கேட்டாங்கன்னா நமக்கு என்ன ஒன்றும், ஏபி அடுத்து சிடி ஈக்குவல், பிசியும் டியும் ஈக்குவல், அப்புறம் டயகனல் ஏசி டயகனல் பிடி. ரெக்டாங்கிள் செவ்வகத்திலிருந்து வந்தது தான் இணைகரம். தமிழில் வந்து பேரலோகிராம் இணைகரம் சொல்லுவாங்க. இதுக்கு நம்ம என்ன கண்டுபிடிக்கணும், அதே மாதிரி ஏபி பிசி சிடி டிஏ கண்டுபிடிக்கணும். ஆப்போசிட் சைட்ஸ் ஆர் ஈக்குவல். டயகனல் கண்டுபிடிச்சோம்னா டயகனல் வந்து நாட் ஈக்குவல், அதனால் வந்து டயகனலுங்க வரையில. அடுத்து வந்து நம்ம பார்க்க போகிறது ரைட் ஆங்கிள் ட்ரையாங்கிளுக்கு இதுக்கு நம்ம என்ன கண்டுபிடிக்கணும்னா, ஏபி கண்டுபிடிக்கணும், பிசி கண்டுபிடிக்கணும், சிஏ கண்டுபிடிக்கணும். நல்லா மீனிங் புரிஞ்சுக்கங்க.
செங்கோண முக்கோணம்னு சொல்லி தமிழில் சொல்லுவாங்க. ஏபி கண்டுபிடிக்கணும், பிசி சிஏ இந்த மூணையும் கண்டுபிடிச்சிட்டு இதில் எது ஹையஸ்ட் வேல்யூவோ அதை ஒரு சைடு வச்சுட்டு பித்தாகரஸ் தியரம் யூஸ் பண்ணோம். ஹையஸ்ட் வேல்யூ ஒரு சைடு வச்சுட்டு மீதி ரெண்டையும் வந்து பார்த்தீங்கன்னா ஃபார் எக்ஸாம்பிள் நாங்கள் வந்து பிசிக்கு வந்து இது பேர் கொடுத்துருக்கான ஹைபார்ட்னஸ். இப்போ இதுதான் வந்து என்னென்னா நம்மளுக்கு ஹையஸ்ட் வேல்யூ. அப்போ பிசி ஸ்கொயர் ஈக்குவல் டு மீதி இருக்கிற ரெண்டையும் ஆட் பண்ணணும். சிஏ ஸ்கொயர் ப்ளஸ் ஏபி ஸ்கொயர் இது ரெண்டு இது மாதிரி ஈக்குவல் டு வந்ததுன்னா இதுதான் நம்மளுக்கு பெரிய வேல்யூ ஹைபார்ட்னஸ். இதை வந்து நம்மளுக்கு ஒரு லெஃப்ட் சைடு வச்சுட்டு இங்கே சிஏ ஸ்கொயர் ஏசி ஸ்கொயர் ஏபி ஸ்கொயர் எப்படி இருந்தாலும் கரெக்டு தான். சிஏ ஸ்கொயர் ப்ளஸ் ஏபி ஸ்கொயர் இந்த சைடு இல்லாமல் மீதி ரெண்டு சைடு ஆட் பண்ணி ஸ்கொயர் பண்ணிங்கன்னா வரக்கூடிய ஆன்சர் தான் பார்த்தீங்கன்னா ரைட் ஆங்கிள் ட்ரையாங்கிள். ஒவ்வொரு ப்ராப்ளத்திலும் ரைட் ஆங்கிள் ட்ரையாங்கிள் ஏபிசியோட வேல்யூ மாறிட்டே இருக்கும். எது ஹைபார்ட்னஸ் வருதோ அதுக்கு உண்டான பேர் கொடுக்கணும். நான் இங்கே ஒரு ஜென்ரலான பேர் கொடுத்துருக்கேன். அப்போ இதெல்லாம் சால்வ் பண்ணுறதுக்கு நமக்கு என்னென்னா அதாவது ஒரே ஃபார்முலா. அது என்ன ஃபார்முலானா டிஸ்டன்ஸ் ஃபார்முலா. டி ஈக்குவல் டு ஸ்கொயர் ரூட் ஆஃப் x2 minus x1 whole square plus y2 minus y1 whole square. இந்த ஒரு ஃபார்முலா தெரிஞ்சால் போதும் இந்த ப்ராப்ளத்தை சால்வ் பண்ணலாம். இந்த மெத்தட்லையும் போடலாம். இல்லைன்னா இது இல்லாமல் இன்னொரு மெத்தட் இருக்குது. எதாவது என்னென்னா இப்போ ஏக்கும் பிக்கும் டிஸ்டன்ஸ் எடுக்கிறோன்னா அதை நம்ம ஏ மைனஸ் பியாக கன்சிடர் பண்ணிவிட்டு மாடுலஸ் ஆஃப் ஏனுடைய வேல்யூ மைனஸ் பியினுடைய வேல்யூ. இங்கே வந்து ஏனுடைய வேல்யூ ஏனுடைய பாயிண்ட்ஸ் கொடுக்கணும், பியினுடைய பாயிண்ட்ஸ் கொடுக்கணும், ரெண்டையும் சப்ராக்ட் பண்ணிவிட்டு அதை வந்து மாடுலஸ் கொடுக்குறதுனால நம்ம என்ன பண்ணுவோம்னா இந்த ஸ்கொயர் ரூட் எடுத்து போடுவோம். ஸ்கொயர் ரூட் ஆஃப் ரியல் பார்ட் ஸ்கொயர் ப்ளஸ் இமேஜினரி பார்ட் ஸ்கொயர் இந்த மெத்தட்லையும் நம்ம வந்து யூஸ் பண்ணிக்கலாம். அப்போ இதுக்கு வந்து ஆல்ரெடி ஒர்க் அவுட் பண்ணி நான் வீடியோ வந்து அப்லோட் பண்ணியிருக்கேன். அதை பாருங்கள். பார்த்துட்டு இந்த ப்ராப்ளம் ஒர்க் அவுட் பண்ணிங்கன்னா கொஞ்சம் ஈஸியாக இருக்குது. இப்போ இந்த 3 ப்ராப்ளம் பார்த்தீங்கன்னா ஸ்கொயரில் கேட்டிருக்கிறாங்க. இதில் ரொம்ப கேர்ஃபுல்லாக இருக்க வேண்டியது இந்த பார்த்தீங்கன்னா மைனஸ் ஐ இல்லை ஒரே டேர்ம் தான் இருக்குது. இதில் ரொம்ப கேர்ஃபுல்லாக இருக்கணும். இந்த கேள்வி எப்படி கேட்பாங்கன்னா ஸோ தட் த பாயிண்ட்ஸ்ன்ட்டு இந்த டேஷ் கொடுத்துட்டு பார்த்தீங்கன்னா இந்த டேஷில் இதெல்லாம் ஃபில் பண்ணிட்டு இன் ஆர்கன் டயக்ராம் ஃபார்ம் ஏ ஸ்கொயர்னு சொல்லி கேட்பாங்க. அதே மாதிரி தான் ராம்பஸ்னால் சாய் சேதனம். ரெக்டாங்கிளுக்கு பாருங்கள் அதே மாதிரி கேட்பாங்க. பேரலோகிராம் இந்த ரவுண்ட் மணிக்கு பாருங்கள். பேரலோகிராம்னா 1 ரியல் பார்ட் மட்டும் தான் இருக்குது, இமேஜினரி பார்ட் இல்லை. அப்போ இமேஜினரி பார்ட்டுக்கு நம்ம 0 கொடுக்கணும். இங்கே வந்து ரியல் பார்ட் இல்லை, ரியல் பார்ட்டுக்கு 0 கொடுக்கணும், இமேஜினரி பார்ட்டுக்கு வந்து -1ன்னு கொடுக்கணும். அது கொஞ்சம் கேர்ஃபுல்லாக கொஞ்சம் பார்த்துங்க. அதுக்காக ரவுண்ட் பண்ணி காமிச்சிருக்கேன். ரைட் ஆங்கிள் ட்ரையாங்கிள் வந்து ரொம்ப ரேர் கேஸ் கேட்குறது நீங்கள் பார்த்து வச்சுங்க. எல்லாமே ஒரே மெத்தட் தான். எல்லாத்துக்கும் 4 பாயிண்ட் இருக்கும். ரைட் ஆங்கிள் ட்ரையாங்கிளுக்கு மட்டும் 3 பாயிண்ட் இருக்கும். இதுக்கு வந்து ஃபார்முலா வந்து ரொம்ப ரொம்ப சிம்பிள் ப்ராப்ளம். ரொம்ப ஈஸியாக வந்து அப்ரோச் பண்ணிடலாம். தேங்க்யூ ஸ்டூடெண்ட்ஸ்.